when you are angry be calm. எப்பயாவது நீங்க ரொம்ப கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயத்துல நிச்சயம் மனுஷன் தான் கோவம் தான் படும். ஏதோ ஒரு விஷயத்துல வீட்டுல எங்கேயாவது நடக்குது, ஆபீஸ் வெளியில எங்கேயாவது நடக்குதுன்னா அந்த கோபம் வரும்போது அதிகமான கோவம் வந்து கத்துவோம், பேசுவோம், எல்லாரும் கோபம் வருதுன்றது உங்களுக்கு டக்குன்றது ரியாக்ட் ஆகும்போது காமா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. எப்படிங்க பழகுது? அவங்க அப்படி பேசிட்டாங்க, ஆட்டோல வந்து இடிச்சுட்டான், இப்படி திட்டுறாங்க, அப்படி பண்றாங்க, அந்த நேரத்துல நான் பேசாம இருக்கிறதான்னு கேட்கலாம். இது எல்லாமே நான் கோத்ரூ பண்ணிருக்கேன். நானும் அந்த ரியாக்ட் பண்ணிருக்கேன். அந்த ரியாக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த செகண்ட் அவன் யாரு நம்ம யாருன்றது ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. ஆனா அங்க கோவப்படுறதுனால அந்த நாள் முழுதும் இல்ல அடுத்து போற எந்த விஷயத்திலும் பிரச்சனையில தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம கடந்து போயிருந்தோம், இல்ல அந்த இடத்துல காமா போயிருந்தோம், அந்த விஷயம் வேண்டாம், அவன் தான் தப்பு பண்றான், நம்ம ஏன் அதை ரியாக்ட் பண்ணணும், நம்ம ஒதுங்கி போவோம், அது கொடுக்க வேண்டிய சட்டம் கொடுக்கட்டும், வேற ஏதாவது விஷயத்துல அவன் பார்த்துக்கிட்டோம், நம்ம ஒழுங்கா போயிடும், நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் நினைச்சிருந்தா கோபம் பட்டிருக்க மாட்டோம். கோபத்தினால என்கிட்ட நீங்க கேட்கலாம், ஏகப்பட்ட இடத்துல நான் கோவப்படுறேன். கோவத்தினால இழந்தது ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் சொல்றேன், இப்பெல்லாம் ரொம்ப கோவம் வந்தாலும் பைக்ல நார்மலா கோவம் வந்துருச்சு அடக்கிட்டுலாம் போக மாட்டேன். கோவம் வர மாதிரி இருந்தாலும் அவனை பத்தி யோசிக்க மாட்டேன், எனக்குள்ள அவனை பத்தி அசையும் போட மாட்டேன். அசை போறதுன்னா என்ன அப்படி பண்ணிட்டான், இதெல்லாம் எப்படி போறான் அப்படின்றது கூட வார்த்தையா உள்ள நான் கொண்டு போக முடியாது. அப்படி கொண்டு போனா எனக்கு நாள் பொழுதாவும் இல்ல அடுத்த வேலையும் என்னால செய்ய முடியாது. உடம்பே அப்படியே ஹார்ட் பீட் பயங்கரமா துடிக்கும், பதப்படுத்துறோம், ஒரு எதை பத்தி சிந்தனையெல்லாம் பிளாங்க் ஆகி இதை பத்தியே யோசனையாவே இருக்கும் போது என்ன ஆகும்னா என்னால வேற எந்த செயலையும் பண்ணுவேன். இன்னைக்கு நல்ல விஷயம் ஏதோ பண்றதா இருக்கும், எல்லாத்தையும் கோட்டையை விட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த கோபம்ன்றது எக்ஸ்ட்ரீமா போய் அவங்களை செய்யக்கூடாத வேலையும் செய்ய வச்சிரும், தேவையில்லாத பிரச்சனையிலையும் மாட்ட வச்சிரும், செய்யணும்னு நினைக்கிற விஷயத்தையும் செய்யாம உட்கார்ந்துருக்கு. இது வாழ்க்கையில நடந்தே தீரும். கோவப்படுறவங்க அத்தனை பேரும் பெட்டர் கோவப்படும் போது அட்லீஸ்ட் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த கோபம் இப்படி இருக்கிறது அப்படியே ரெடியூஸ் ஆகும். இதை மேக்சிமம் பண்ணிக்குவேன். பண்ணும் போது அடுத்த செகண்ட் வேற ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டே மூவ் பண்ணி எவ்வளவு கேவலமா இப்பெல்லாம் நடந்தாலும் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அது பண்றதுனால என் ஹெல்த்தும் வீணா போகுது, என் திங்கிங்கும் வீணா போகுது, என் விஷயத்துல மித்த எல்லா சரௌண்டிங்லும் என் ஃபேமிலியும் அஃபெக்ட் ஆகுது, என் ஒய்ஃபுக்கும் அது பிடிக்காம போது என் பையனுக்கும் பயப்படுறான். இதெல்லாம் நடக்கிறதுனால பெட்டர் காமா போயிடும், நான் மூவ் ஆன் பண்றேன். இது ரொம்ப கடந்த 2 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கனால நான் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கேன். அங்கங்க எனக்கு கோவம் வரும், அது வேற. ஆனா எல்லா இடத்துலயும் நான் கோவப்பட மாட்டேன், சைலண்டா இருப்பேன். சைலண்ட் இஸ் பவர். இப்ப மௌனமா இருக்கிறது மாதிரிதான் மனசாலையும் இயல்பாவும் இருக்கிறேன். அவங்க மென்டலியும் என்னை பார்க்கும் போது என்ன துப்புனாலும் நான் போற மாதிரி அந்த அட்டிடியூட்ல நான் வந்துட்டு இருக்கேன்.